அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் எழுத்து அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். இப்போ சொல் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. சரி, சொல் அப்படின்னா என்ன? சொல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு எழுத்தோ இல்லை பல எழுத்து சேர்ந்து நின்னும் ஒரு பொருள் கொடுத்துடணும். பொருளை கொடுத்தா அதுதான் சொல். இப்போ இங்கே பார்ப்போம். மலர்ந்தது அப்படின்றாங்க. பூ அப்படின்றது ஒரு எழுத்து தான், ஆனால் பூ அப்படின்னா ஒரு மலர் அப்படின்னு ஒரு பொருள் உதவிச்சு பொருளை கொடுத்ததால அப்போ அதான் சொல். அப்புறம் இங்கே பார்த்தா மாடு புல் தின்றது. மாடு அப்படின்றது ஒரு விலங்கு, விலங்குன்ட்டு ஒரு பொருள் கொடுத்துச்சு, அப்போ இதுதான் சொல். புல்லுன்றது சொல்லுதான், தின்றதுன்றது தான் சொல்லுதான், எல்லாமே சொல்லுதான். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ அவங்க கொடுத்த டெஃபினிஷன்: ஒவ்வொரு எழுத்து தனித்தோ, ஒவ்வொரு எழுத்து தனித்தோ, பல எழுத்துக்கள் சேர்ந்தோ, பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரணும், பொருள் தரும் வகையில் அமைவது தான் சொல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், ஈஸி தானே இது. ஒரு எழுத்தோ இல்லை பல எழுத்தோ சேர்ந்து நின்னா இருக்கணும், ஆனால் பொருள் கொடுத்துடணும். பொருளை கொடுத்தா அது சொல், அவ்வளோதான். அப்புறம் அது கீழே ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சால் இது எல்லாமே சொல் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சொல்ல என்ன? பொருளை கொடுத்துடணும். அந்த 4 பாயிண்ட் என்னன்னு பார்ப்போமா? இதான் அந்த 4 பாயிண்ட். சரி, ஒன்று பார்ப்போம். இருதிணை. இருதிணைனா என்ன? அக்ரிணை, உயர்திணை, இருந்தால் இருதிணை. 5 பால். 5 பால்னா என்ன? ஆண் பால், பெண் பால், புலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதுதான் 5 பால். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தால் அது ஒரு சொல், அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். இப்போ அக்ரிணை அப்படின்னா இப்போ தான் பார்த்தல, மாடு எல்லாம் மான் அந்த மாதிரி வச்சா அது ஒரு விலங்கு, ஒரு பொருள் கொடுக்கும். அது உயர்திணையில் நம்ம மனுஷன், அது ஒரு பொருள் கொடுக்கும், மனிதன் அப்படின்றது. அப்போ இதெல்லாமே சொல் தான். இது ஆண் பெண் பாலர், ஒன்றன் பால், பலவின் பால், எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அது சொல்லி பார்த்தாலே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலே அதுக்கு பொருள் இருக்கும், தெரிஞ்சிடும், ஈஸியாக சொல்லலாம் அப்படின்ட்டு. அடுத்து என்ன சொல்கிறோன்னா, மூவகை இடம். மூவகை இடம் அப்படின்னு என்னென்னா இதுதான்: தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதுதான் மூவகை இடம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, தன்மைனா தன்னை குறிக்கிறது, நான் அப்படின்னு வரும். முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள குறிக்கிறது, நீ அப்படின்னு ஒன்று வரும். படர்க்கைனா நம்மளையும் குறிக்கல, முன்னாடி இருக்கணும் குறிக்கல, மூணாவது ஒரு ஆள், அவன் அப்படின்ட்டு ஒருத்தர் குறிக்கும். எல்லாமே ஒரு பொருள் குறிக்குதுன்னு, அப்போ இது ஒரு சொல். அடுத்து உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் அப்படின்றாங்க. உலக வழக்கு அப்படின்னா என்னென்னா பேச்சு மொழி தான், பேசுறது தான். செய்யுள் வழக்கு அப்படின்னா எழுத்து மொழி, எழுதுறது. இதுலேயும் சொல் வரும், இதுலேயும் சொல் வரும். இது ரெண்டு பொருள், அந்த சொல்லுக்கு பொருள் இருந்துச்சுன்னா அதான் சொல், அவ்வளோதான். அதுக்கடுத்து 4வது வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் அப்படின்றாங்க. வெளிப்படை அப்படின்னா ஒன்றும் இல்லை, காலம் வெளிப்படையாக காட்டும், அதான் வெளிப்படை. குறிப்பு அப்படின்னா காலத்தை காட்டாது, அதான் குறிப்பு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, வந்தான் அப்படின்றது என்னன்னா காலத்தை காமிக்கும், இறந்த காலத்தை காமிக்குது. அப்போ காலத்தை காமிக்குது, அதனால இது வெளிப்படை. வந்தான்றது ஒரு பொருள், ஒரு சொல் தான். பொருள் கொடுத்தது வந்தான் அப்படின்ட்டு, அப்போ இது சொல் தான். காலம் காட்டாது அப்படின்னா வருதல். வருதல்ன்றது காலம் காட்டாது. இதில் வந்தான்றது காலம் காட்டும், வருகின்றான் அப்படின்றது காலம் காட்டும், வருவான் அப்படின்றது காலம் காட்டும். அது 3 இதில் முடிஞ்சு. வருதல் அப்படின்றது ஒரு துயிர் பெயர். துயிர் பெயர் எப்பவுமே காலத்தை காட்டாது. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். அப்போ இது எல்லாத்துலேயுமே பொருள் தரக்கூடிய சொல் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ரைட் தானே? எல்லாத்துலேயும் இருக்குது தானே? ஓகே, சொல் பார்த்தாச்சு. இப்போ நம்ம மூவகை மொழி அதை பற்றி பார்ப்போம். மூவகை மொழி அப்படின்னா ஒரு 3 இருக்குது: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகையாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு பாட்டு வந்திருக்கு, நன்னூல் அப்படின்றது. எழுதினவர் பவனந்தி முனிவர், அவர் தான் எழுதியிருக்காரு இந்த பாட்டை. அது என்னன்னு பார்ப்போம். ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன, பொது இருமயம் ஏற்பன. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மொழி. மொழின்னா என்ன சொன்னேன் போன வீடியோவில்? மொழினா சொல் அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஒரு சொல் ஒரு பொருளானவாம். ஒரு சொல்
ஒரு பொருளை வந்து குறிக்கும். தொடர்மொழினா தொடர்ந்து வர சொல். பல பொருள் வந்து தரணும். அதாவது ஒரு சொல் வந்து ஒரு பொருள் வந்து தரணும். இங்கே பல சொல் வந்து பல பொருள் வந்து குறிக்கணும். அதான் தொடர்மொழி. பொதுனா பொதுமொழினா இருமையும் இருக்கணும். இருமையும் இருக்கணும்னா தனிமொழியும் இருக்கணும். இந்த தொடர்மொழியும் இருக்கணும். அதுதான் பொதுமொழி அப்படின்றாங்க. இப்போ டெஃபினேஷனில் பார்ப்போம், இன்னும் நல்லா புரியும். ஓகே, தனிமொழி அப்படின்னா என்னென்னா, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சொல் தானே தனித்து நிற்குதா? சொல்ல என்ன, எழுத்து சேர்ந்தோ இல்லை தனி ஒரு எழுத்தோ அது ஒரு பொருள் கொடுத்துடணும். பொருள் கொடுத்தா அது சொல். கண், படி அப்படின்றது ஒரு சொல் தான் பொருள் கொடுக்குது. கண்ணன், படித்தான், இதுவும் பொருள் கொடுக்குது. அப்போ இதெல்லாம் சொல் தான். இது என்ன எக்ஸாம்பிள். இதுனா பகாப்பதம் புகுபதம் அப்படின்னு கொடுத்துறாங்கன்னா, பகாப்பதம்னா அதை பகுக்க முடியாது. அதுக்கு மேலே கண், அதுக்கு மேலே பகுத்தா பகு முடியாது, பொருள் தராது. இதுவும் அதே தான். ஆனால் இது பகுப்பதம்னா பகுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். கண்ணன் அப்படின்றத கண் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். பகு முடியுதா? அப்போ தான் பகுபதம். அடுத்து படித்தான், அப்படின்றத படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். பகுக்க முடியல, அப்போ தான் பகுபதம். இதை பகுக்க முடியாது, இதை பகுக்க முடியும். அவ்வளோதான், சும்மா தெரிஞ்சுங்க. தனிமொழினா அவ்வளோதான். ஓகே, தொடர்மொழி அப்படின்னா தொடர்ந்து நிற்கிறது. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தரணும். பொருள் தந்தால் அது தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பார்த்தா கண்ணன் வந்தான், தொடர்ந்து இருக்கு. 2 சொல் வந்து தொடர்ந்து நின்று பொருள் வந்து கொடுத்துருது. கண்ணன் வந்தான் அப்படின்ட்டு ஒரு பொருள் கொடுக்குது. அப்போ 2க்கு மேற்பட்ட, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அப்படின்றாங்க. மலர் வீட்டுக்கு சென்றாள், 2க்கு மேற்பட்டு இருக்குது, பொருளையும் கொடுக்குது. மலர் வந்து வீட்டுக்கு போனான் அப்படின்ட்டு. அப்போ இது தொடர்மொழி. அவ்வளோ ஈஸி தான். இதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பொதுமொழி அப்படின்றது. பொதுமொழி அப்படின்னா என்ன அப்படின்னா, தனிமொழி இருக்கும், தொடர்மொழியும் இருக்கும். இது 2மே இருக்கிறது தான் பொதுமொழி. ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த எக்ஸாம்பிள் அந்த ஒரு சொல் வந்து தனிமொழியும் குறிக்கணும், தொடர்மொழியும் இருக்கும். இது 2மே இருந்தால் அதுதான் பொதுமொழி அப்படின்றாங்க. சரி, இப்போ டெஃபினேஷன் வந்து பார்ப்போம். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அதான் ஒரு சொல் வந்து தனித்து நின்று ஒரு பொருளையும், அதே சொல்லு பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தரணும். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழி எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பொதுமொழி. ஒரு சொல் வந்து தனித்து நின்று ஒரு பொருளையும் தரணும், அதான் தனிமொழி. அந்த சொல்ல பிரிஞ்சு நின்று வேறொரு பொருளையும் தரணும், அதான் தொடர்மொழி அப்படின்னு சொல்றாங்க. இது 2மே இருந்துச்சுன்னா அது பொதுமொழி. இப்போ அதான் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பொதுமொழி அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு சொல் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோன்னா அதில் தனிமொழி இருக்கணும், தொடர்மொழியும் இருக்கணும். இது 2மே இருந்தால் அதான் பொதுமொழி அப்படின்றாங்க. வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு தனிமொழியா அப்படின்னு செக் பண்ணுவோம். 8 வேங்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 அப்படின்றது ஒரு எண்ணெய் வந்து குறிக்கும் அப்படின்றாங்க. ஓகே, தனிமொழி தான், தனி நிற்கிது. வேங்கைன்றது புலி, அதையும் குறிக்கும். வேங்கை மரம் அப்படின்றதும் குறிக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வேங்கைனும் மரத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தனியாக தான் இருக்குது, பொருள் கொடுத்தது தனிமொழி தான். இப்போ அது தொடர்மொழியா அப்படின்னு பார்க்கணும். தொடர்மொழி பிரித்து பார்க்கணும். இது பிரித்தா ஏல் கூட்டல் தூ அப்படின்னு வரும். இதை பிரித்தா வேம் கூட்டல் கை அப்படின்னு வரும். இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். பவானந்தி முனிவர் இருக்கார் இல்லையா, இவர் தான் ஒரு 42 ஓரெழுத்து ஒரு மொழி வந்து சொல்லியிருப்பார். அதில் ஒன்று தான் இந்த தூனா உன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, 8 பிரித்தா எல் கூட்டல் தூ அப்படின்னு வரும். வேங்கை பிரித்தா வேம் கூட்டல் கை அப்படின்னு வரும். ஏன்னா தொடர்மொழிகளாக, தொடர்மொழினா என்ன,
தொடர்ந்து நிற்கணும், ஆனால் பொருள் தரணும். ஓகே, பொருள் தருதுன்னு பார்ப்போம். பிரிந்து நின்று எல் கூட்டல் தூணா, எல்னா எல்லை, தூணா உன், எல்லை ஒன்று அப்படின்னு பொருள் தருது. அப்போ தான் தொடர்மொழி. வேம் கூட்டல் கைனா, வேம்னா வேகின்ற, கைனா கை, பொருள் தருது. அப்போ இது தொடர்மொழி தான், எனவும் பொருள் தரும். ஓகே, இவை இரு பொருள்களுக்கும் பொதுவாக அமைவதால், பொது அமைதா, தனிமொழியும் காமிச்சிச்சு, தொடர்மொழியும் காமிச்சிச்சு. அப்போ பொதுவாக அமையுது. அமையறதுனால இது பொதுமொழியாகவும் இருக்கிறது. அப்போ இதுதான் பொதுமொழி. இப்போ தொழிற் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். ஓகே, தொழிற் பெயர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு செயலை குறித்தா அதான் தொழிற் பெயர். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது, ரெண்டும் ஒன்று தான், வினைனாலும் ஒன்று தான், செயல்னாலும் ஒன்று தான். பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற் பெயர் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிள் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஈதல், நடத்தல். ஈதல்லாம் ஒன்றும் இல்லை, கொடுக்கறது. நடத்தல்லாம் நடக்கிறது. இப்போது இதை நம்ம இப்படியே பார்த்தா கொஞ்சம் புரியாது. எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். நடத்தல், அதை வச்சு பார்ப்போம். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நடத்தல்னா நடக்கிறது, ஒரு செயலை குறிக்குதா, அப்போது ரைட் தான். அடுத்து வந்து எண், எண்ணை வச்சு சொல்கிறாங்க. எண்ணா எண்ணிக்கை, இதில் எண்ணிக்கை குறிக்குதா அப்படின்னு பாருங்கள். எண்ணிக்கையை குறிக்கவே இல்லை. நடத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை. அப்போது எண்ணிக்கையை உணர்த்தலை, ரைட்டு. இடம், இடம்னா 3 இடம் வேணா சொன்னல, தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்ற 3 இடம். அதில் எதுவுமே இது வந்து உணர்த்தலை. 3வது காலம். காலம்னா அந்த முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்றது. இதில் காலம் ஏதாச்சும் உணர்த்துதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஓகே, இப்போது நட அப்படின்னு இருக்குது. இதே நம்ம முக்காலமாக 3 காலத்தை கொடுத்தா இந்த மாதிரி தான் இருக்கும். நடந்தான், நடக்கின்றான், நடப்பான் அப்படின்ட்டு. இறந்த காலம், இது நிகழ்காலம், இது எதிர்காலம். இதுதான் காலத்தை குறிக்கும். ஆனால் நடத்தல் அப்படின்றது எதையுமே குறிக்காது. இப்போது இதில் வச்சு பார்த்தோன்னா நடப்பான், இதை வச்சு பார்த்தோன்னா நடப்பார்கள் அப்படின்றது என்ன, எண்ணிக்கை குறிக்குதான். இது நடப்பானுக்கு எண்ணிக்கை, நடப்பார்கள் அது குறிக்குது. ஆனால் இங்கே நடத்தலுக்கு எண்ணிக்கை எதுவுமே இல்லை, அதான் எண்ணிக்கையை இது குறிக்கலை. சப்போஸ் நடப்பான் அப்படின்னு இருந்தால் அது எண்ணிக்கை வந்து குறிச்சிருக்கும். இது தொழிற் பெயர் அப்படின்றதுனால எண்ணிக்கை குறிக்கலை. அடுத்து இந்த இடத்துக்கு வச்சு பார்த்தோன்னா நடப்பானுக்கு நம்ம இது வச்சு பார்த்தோன்னா பொருள் வந்து இருக்கும். அவன் நடப்பான் அப்படின்றது இடத்த வந்து குறிக்குது, அவன் அப்படின்றது படற்கையில் வருது. ஆனால் இங்கே நடத்தல் அப்படின்னு வந்ததுனால குறிக்காது, அவன் நடத்தல் அப்படின்லாம் வராது. அதனால் இடம் எதுவும் வந்து உணர்த்தலை. காலம், காலத்தையும் வந்து இந்த மாதிரி உணர்த்தலை, என்ன காலம் அப்படின்னு சொல்லலை, வெறும் நடத்தல் அப்படின்னு இருக்குது. அது காலம் வந்து என்னன்னு தெரியல. அப்புறம் பால், பால்னால் இந்த ஆண் பால் பெண் பால், இதோ நடந்தான், இது ஆண் பால் வந்து குறிக்குது. ஆனால் நடத்தல் அப்படின்றதுல என்ன பால்னே தெரியல. ஸோ எதுவுமே குறிக்கல, அதான் உணர்த்தாமல் வந்தால் அது தொழிற் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இப்போது அடுத்து விகுதி பெற்ற தொழிற் பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விகுதி பெற்ற தொழிற் பெயர், அதுக்கு முன்னாடி தொழிற் பெயருக்கு விகுதி இருக்குது நிறைய, அதில் சில வந்து எழுதிருங்க, அது மாதிரி தெரிஞ்சுங்க. ஓகே, தொழிற் பெயரோட விகுதி தள்ளு, அல், அம், கை, ஐ, மை, வை, கு, பூ, உ, டி, வி, சி என்ன இருக்குது. இது இவ்வளோ இப்போதைக்கு போகுது. ஓகே, தொழிற் பெயர் விகுதி இதெல்லாமா. சரி, இப்போ இது போகும். விகுதி பெற்ற தொழிற் பெயர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். வினையடி, வினையடினா ஒன்றும் இல்லை, வினையடினா ஒரு கட்டளை சொல் மாதிரி இருக்கும். ஓகே, வினையடினா கட்டளை சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கட்டளை சொல்னா அப்படி நட, போ, வா, படி அப்படின்றது தான். ஓகே, வினையடி அப்படின்றது அந்த வினையடியோட விகுதி சேர்ந்தா, விகுதினா தொழிற் பெயருடைய விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற் பெயர் விகுதி பெற்ற தொழிற் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் சொன்னல வினையடினா ஒரு கட்டளை சொல் தான். நட, வாழ், ஹால் அப்படின்றது விகுதி, நம்ம பார்த்தல இந்த விகுதி
தல், அல்லு, அம்மு இதெல்லாம் தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. விகுதியில் தல், கை, அல் இந்த ஒரு 3 கொடுத்துருக்காங்க. வினையடி விகுதி இது ரெண்டும் சேர்ந்தால் ஒரு தொழிற் பெயர் வந்து உருவாகுது. நட குடல் தல் நடத்தல் வந்துருச்சா. வாழ் குடல் கை வாழ்க்கை அப்படின்ற ஒரு தொழிற் பெயர் வந்து கொடுத்துருச்சு. ஆள் குடல் அல் ஆளல் அப்படின்ற தொழிற் பெயர் வந்து கொடுத்துருச்சு. இது எல்லாத்துலேயுமே விகுதி இருக்குது. அப்போ இது விகுதி பெற்ற தொழிற் பெயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே வினையடினா ஒரு கட்டளை சொல் நட அப்படின்றது ஒரு வினையடி. பல விகுதி விகுதினா சொன்னல ஐத்தல் பார்த்தோம்னா அது இது ரெண்டுத்தையுமே ஏற்குது அப்படின்றாங்க. இப்போ நட கூட ஐ சேர்த்தா நடை அப்படின்னு வரும். நட கூட தல் கேட்டால் தல் வந்து சேர்த்தா நடத்தல் அப்படின்னு வரும். வந்துடுச்சா. அப்போ ஒரே வினையடி பல விகுதியும் ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது எதிர்மறை தொழிற் பெயர் அப்படின்னா நம்ம எதிர்மறையாக இருக்கும் அவ்வளோதான். எதிர்மறை பொருளில் வந்தால் அது எதிர்மறை தொழிற் பெயர். அதிகபட்சம் இது வந்து மையில் வந்து முடியும். எதிர்மறை தொழிற் பெயர் நடவாமை கொல்லாமை அப்படின்ட்டு நடக்காமல் இருக்கிறது கொல்லாமல் இருக்கிறது எதிர்மறையாக இருக்கும். நடவாமை கொல்லாமை. மை வந்து தொழிற் பெயர் விகுதி. இப்போ வந்து முதநிலை தொழிற் பெயர் முதநிலை திரிந்த தொழிற் பெயர் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்துக்குமே வந்து தொழிற் பெயரோட விகுதி வந்து சேராது. அதில் வினைப்பகுதியை தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில். அதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, முதநிலை தொழிற் பெயர் அப்படின்னா என்னென்னா விகுதி பெறாமல் தொழிற் பெயர் விகுதி வந்து பெறாது. வினைப்பகுதினா என்ன சொன்ன அந்த கட்டளை சொல் அந்த மாதிரி வினைப்பகுதியே தொழிற் பெயராதல் முதநிலை தொழிற் பெயராகும். அதாவது விகுதி பெறாது, வினைப்பகுதி மட்டும்தான் இருக்கும், அதுவே தொழிற் பெயர் மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. அதுதான் முதநிலை தொழிற் பெயர். இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தட்டு உரை அடி மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த விகுதியுமே இல்லை, ஆனால் இது தொழிற் பெயர் தான் அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சொல்ல நம்ம வந்து சொல்லி பார்த்துக்கணும். தட்டுக்கு தட்டு தல் தல் அப்படின்றது தொழிற் பெயரோட விகுதி. அது சொல்லி பார்த்தா வருதா அப்படின்னா வந்துச்சுன்னா அப்போ தான் முதநிலை தொழிற் பெயர். தட்டுதல் உரைத்தல் அடித்தல் அப்படின்ட்டு பொருள்படுது. அதனால் இது முதநிலை தொழிற் பெயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து முதநிலை திரிந்த தொழிற் பெயர். இது வந்து விகுதி பெறாமல் முதலை தெரிந்து வரும் தொழிற் பெயர் முதலை தெரிந்த தொழிற் பெயரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுவும் விகுதி பெறாது. முதநிலைனா அந்த வினைப்பகுதி அது என்ன ஆகும்னா திரிந்திருக்கும். திரிந்து வந்தால் அந்த தொழிற் பெயரை தான் முதநிலை தெரிந்த தொழிற் பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திரிந்த அப்படின்றது ஒன்றும் இல்லை, மாற்றம் அடைந்த அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வினைப்பகுதி வந்து மாற்றம் அடைந்திருந்து அப்படி இருந்துச்சுன்னா அதான் தெரிந்த அப்படின்னு சொல்லலாம். முதநிலை தெரிந்த தொழிற் பெயர். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வச்சு பார்ப்போம். ஓகே, பேரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்ப்போம். தல் விகுதி பெற்றது, இது விகுதி பெற்ற தொழிற் பெயர். பேரு அப்படின்றது முதநிலை தொழிற் பெயர். இப்போ நம்ம முதநிலை திரிந்திருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதிகபட்சம் நெடில் வரும். இது பே அப்படின்றது குறியலாம், இதுக்கு நெடில் பே அதிகபட்சம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்படியே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெடில் இருந்தால் அது திரிந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, பேரு பேரு இப்போ புரியுதா. எங்கே ஏன் பேர் அப்படின்னு இருந்துச்சு, பேரு தான் இங்கே பேர் அப்படின்னு மாறி இருக்கு. இதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள் முதநிலை தெரிந்த தொழிற் பெயர் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். தொழிற் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. விகுதி இருக்கு தல் கெடுதல் சுடுதல் அப்படின்ட்டு. முதநிலை வினைப்பகுதி மட்டும் கெடு சுடு அப்படின்ட்டு. முதல்ல திரிந்த தொழிற் பெயர்னா நெடிலாம் மாறுன்னு சொன்னோன்னா அப்போ கெடுன்றது கேடு அப்படின்னு மாறும், சுடுன்றது சூடு அப்படின்னு மாறும். அதே மாதிரிங்க பெருன்றது பேரு அப்படின்னு மாறும். ரைட்டா, அவ்வளோதான். இதான் தொழிற் பெயர். வினையால் அணையும் பெயர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வினையால் அணையும் பெயர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு வினை முற்று வந்து பெயரோட சேர்ந்தா அதுதான் வினையால் அணையும் பெயர். சரி, எங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னா அது இது எக்ஸாம்பிளாக வச்சுங்க. அவன் நேற்று வந்தான் அப்படின்றது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதில் வந்தான் அப்படின்றது தான் வினைமுற்று. அதாவது வினை வந்து முடிஞ்சிருந்தா அதான் வினைமுற்று. ஓகே, இதுதான் வந்து வினைமுற்று. ஒரு வினை வந்து முடிஞ்சிருக்கணும், முடிஞ்சதான் இதுதான் வினைமுற்று.
பெயரின் தன்மை, தன்மையை அடைஞ்சு அப்படின்றாங்க. பெயர்னா இதுதான். அவன், அவள், அவர், ஆர், ஓர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உருபு, வேற்றுமை உருபுனா ஒரு ஆறு இருக்குது. இதுதான் வேற்றுமை உருபுனா ஒரு ஆறு இருக்குது. ஐ, ஆள், கூ, இன், அது, கண், இந்த ஆறு தான் வேற்றுமை உருபு. ஏற்றும், ஏற்காமலும், ஏற்காமலையும், வேறொரு பயனிலை கொண்டு முடிவது. பயனிலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, பயனிலைனாலும் வினைமுற்று அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா அது கரெக்டாக புரியும். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்தவர் அப்படின்றாங்க. இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்கும், வந்தான் அப்படின்னு இருந்திருக்கும். வினைமுற்று வந்து வந்தானா. ஓகே, பெயரின் தன்மை, பெயரின் தன்மை நம்ம பார்த்தோமா இப்போ என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு. இதில் வந்தான் அப்படின்றத தூக்கிட்டு அதில் அவர் வந்து சேகரும். இந்த வந்தான் அப்படின்றதுல வந்தான் ப்ளஸ் பெயர் வந்து சேகரும். அந்த பெயர் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அவர் அப்படின்றது வந்து சேர்க்க போகிறோம். வந்தவர், இதில் வந்தான்றது தான் வந்தவர் மாறிச்சு. அது எப்படின்னா வந்தான், அதில் ஆண் அப்படின்றது அதோடைய விகுதி. அந்த ஆண் அப்படின்றத தூக்கிட்டு தான் நம்ம அவர் வந்து அந்த பெயர் வந்து சேர்க்க போகிறோம். இது ஒரு வினைமுற்று, இது பெயர். இப்போ நினைத்து சேர்க்க போகிறோம். அதுக்கு இந்த விகிதி தூக்கணும். இந்த விகிதியை தூக்கிட்டு இதை சேர்த்தா வினையாளனின் பெயராக மாறிடும். ஓகே, வந்தான் அப்படின்றது தான் ஆண் தூக்கிட்டு அவர் சேர்த்தனா வந்த குட்டல் அவர் வந்தவர் அப்படின்னு மாறிடுச்சா. அப்போ இதுதான் வினையாளனின் பெயர். அதேமாரி தான் பொறுத்தாரும். ஓகே, இப்போ பொறுத்தார் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொறுத்தான் அப்படின்னு இருந்திருக்குமா, அதில் ஆண் வந்து அதோட விகிதியா, அந்த ஆண் அப்படின்றத தூக்கிட்டு இந்த பெயர் வந்து சேர்க்குறோம். ஆர் அப்படின்ற விகிதி வந்து சேர்க்குறோம். இப்போ பொறுத்த கூட்டல் ஆர் சேர்ந்தா பொறுத்தார் அப்படின்ற ஒரு வினையாளனின் பெயராக மாறிடுச்சா. இவ்வளோதான், வந்தவர் பொறுத்தார். இதுதான் வினையாளனின் பெயர். அதுக்கான எடுத்துக்காட்டு. இங்கே தானே சொல்கிறாங்க, ஒரு வினைமுற்று பெயருடைய தன்மையை அடைஞ்சிருச்சு. வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்கும் ஏற்காமலும், ஏற்றும் ஏற்காமலும் சொல்கிறாங்க. இங்கே எதுவும் ஏற்கலை, ஏற்காமலும் வேறொரு பயனிலை, வேறொரு பயனிலை கொண்டு முடியும். இதுதான் அதுக்கான பயனிலை. வந்தவர் அவர் தான், ஒருத்தர் பூமி ஆழ்வார். பயனிலைனா கூட ஒரு சப்போர்ட் இருக்கிறது, அவ்வளோதான். பயனிலை கொண்டு முடிவது வினையாளனின் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நான் சொல்கிறாங்க அப்படின்னா அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடத்துலையும் 3 காலத்துலேயும் வரும் அப்படின்றாங்க. இப்போ அடுத்து வந்து ஒரு கம்பேரிஷன், தொழில் பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு காமிக்கிறாங்க. ஓகே, வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வினைனா எக்ஸாம்பிளுக்கு நடந்தான் அப்படின்னு வச்சுப்போம். இது பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும் அப்படின்றாங்க. இப்போ வினை தொழில் பெயராக மாறிச்சு, அந்த தன்மையாக மாறிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நடந்தான் அப்படின்றது நடத்தல் அப்படின்னு மாறி நிற்கும். நடத்தல் அப்படின்றது ஒரு வினை, வினையே உணர்த்தி நிற்குதா. நடத்தல் அப்படின்ற ஒரு வினையை வந்து தாங்கி நிற்கிறதுனால இதை வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லலாம், நடத்தல் அப்படின்றது. இப்போ வினையால் அணையும் பெயரில் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். கருத்தானா அந்த தொழிலை செய்கிறவங்க யார், அவங்க தான் கருத்தா, அந்த ஆள் தான். ஓகே, இதில் வினையே உணர்த்தி நிற்கும், வினையை தான் உணர்த்தும். இதில் வினை செய்கிற ஆளை வந்து உணர்த்தி நிற்கும். இதில் அதேமாரி தொழில் பேர் பார்த்தோம், காலத்தை காட்டாயே காட்டாது, இதில் காலம் காட்டும். அது வச்சா வந்தவர், இது எக்ஸாம்பிள் பார்த்தா அவர் நேற்று அவர் வந்து நேற்று வந்தவர் அப்படின்னு சொன்னால் இறந்த காலத்தை வந்து குறிக்குது. ஸோ காலம் காட்டுது. இதில் வருதல் அப்படின்றது காலத்தை காட்டுது, இதில் வந்தவர் அப்படின்றது காலத்தை காட்டும். இது படர்க்கைக்கே உரியது அப்படின்றாங்க. இது 3 இடத்துக்கும் உரியது, மேலே மாதிரி தான் 3 இடத்துக்கும் உரியது. இது படர்க்கைக்கு உரியது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தல் விகிதி வருதா, பாடுதல், படித்தல் அப்படின்ட்டு. இதெல்லாம் பாடிய அவள், படித்த அவர் அப்படின்னு வந்துடுதா. ஃபஸ்ட்டு பாடினாள் அப்படின்னு இருக்கும். இதில் ஆள் வீதி தூக்கிட்டு பெயர் தன்மையை வந்து சேர்த்து பாடிய அவள் மாறுது. இதில் படித்தார் அப்படின்னு இருந்திருக்கும். இதில் ஆர் தூக்கிட்டு இந்த அவர் இதை சேர்த்தா படித்தவர் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ வினையாளனின் பேராக மாறிடுச்சு. இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இன்னைக்கு 10th ஃபர்ஸ்ட் லெசன் எழுத்து சொல் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்.
இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலாம், அதையும் பார்த்துருங்க. அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.